பேர் சேகர். இந்த மாணிக்கபுரம் விவசாயங்க பார்த்துட்டு இருக்கேன். ஏடிடி 43 என்ற நெல் நாற்று விட்ருக்கேன். 1.25 ஏக்கர் நான் இப்போ நடவு நடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. முன்னே எப்படின்னா நான் நெல் நடுறதுக்கு எல்லாம் ஆள் விட்டு தான் நடப்புறேன். அது நம்ம வருஷ நடவு நடல, நான் அப்படியே கான் மட்டும் போட்டுக்குவேன். கான் போட்டு நட்டுருவேன். நல்ல மகசூல் நல்லா கிடைக்குது. 6 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிறது மோட்டார் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். தண்ணி பாட்டுக்கு பாஞ்சிக்கும். கரண்ட் நின்றோம் சமயத்தில் இடையில கேப்பில் வந்தோன்னா நான் பார்த்துக்கிறேன். விவசாயத்தை அப்பப்போ நிலம் பாஞ்சிருக்கா என்னென்னு பார்த்துட்டு ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போடுவேன். இப்போ நெல் போட்டிருக்கேன். குருவை போன தடவையும் சம்பா நடவு நட்டுருந்து இப்போ குருவை நட்டுருக்கேன். குருவை நட்டு முடிச்சுட்டா இப்போ திருப்பி தண்ணி வர்றதை பார்த்துக்கிட்டு நம்ம திருப்பியும் நெல் தான் நட்டுறது. நமக்கு அதில் தான் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ஓட்டி ஒரு தடவை தரிசு உழவு ஓட்டி வச்சுருக்கு. ஒரு 4-5 நாள் ஆச்சு. இப்போ திருப்பி சேர் அடிக்கிறேன். அடித்து இப்போ பயிர் நடவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அடுப்படி பராமரிக்கணும்னுங்க. இது நம்ம காடு சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு இல்லாமல் இருந்தால் களைக்குள்ளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நாளில் திருப்பி களைக்குள்ளி போட்டுருவேன். போட்டு ஒரு 30 நாளில் திருப்பி ஒரு களைக்குள்ளி போட்டுருவேன். போட்டால் காடு சுத்தமாக இல்லாமல் இருக்குது. ரொம்ப அது இப்போ ஏர் கலப்பை போட்டு ஓட்டினாங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ யார் மாடுலாம் இல்லாதனால இந்த டிராக்டர் விட வேண்டியதாக போகுது. டிராக்டர் ஓட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மாட்டு கலப்பை போட்டு தான் ஓட்டி அப்போ ஓட்டுவாங்க. அப்போ அதுவும் நல்லா தான், உழவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்தளவுக்கு மாடு இல்லாதனால கலப்பை போட்டு இந்த டிராக்டர் விட வேண்டியதாக இருக்குது. கிராமத்தில் இது பார்க்கறது எனக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆளுங்க இப்போ இந்த 100 நாள் திட்டத்து வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்கள சனி ஞாயிறு வாக்கில் பார்த்து நடவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். லாபத்துக்காகலாம் இல்லை பார்க்க, லாபம்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான். அடியாக தான் ஏதோ வீடு காடு சுத்தமாக இருக்குது. நமக்கு காடு சுத்தம் இல்லை, அது பண்ணிட்டு இருக்கேன். யாரும் பயிர் நாற்று விட்டதுலேருந்து ஒரு 27 நாளில் நடவு ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி இப்போ 27 நாள் நட்டு முடிச்சுட்டா பயிர் நடவு ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு அந்த இதுக்கு நான் அடி உரம் போட்டுருவேன். ஃபஸ்ட்டில் அடி உரம் போட்டு நெல் நட்டுருவோம். டிஏபி போட்டு நட்டுருவோம். அப்புறம் திருப்பி ஒரு 5 நாளில் களைக்கொல்லி போட்டுருவோம். திருப்பி 2வது உரம் போடுறப்ப ஒரு 25 நாள் கழித்து 2வது உரம் போட்டு அப்புறம் திருப்பி ஒரு களைக்கொல்லி போட்டுருவோம். போட்டோம்னா களைக்கொல்லி சுத்தமாக களை போயிடுது. அதனால் விவசாயம் அப்படியே சரி பண்ணிட்டோம். இப்போ இந்த நாற்று நட்டதுலேருந்து நீங்கள் எத்தனை நாளுக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவீங்க? அதை எத்தனை நாள் எப்படி பார்த்து? 85 நாள் 90 நாளில் அறுவடை பண்ணிடுவோம். வண்டியை விட்டு தான் அறுக்கணும். அதுக்கு ஏன்னா அறுப்புக்கெல்லாம் இப்போல்லாம் முன்னாடிலாம் அறுப்புக்கெல்லாம் ஆள் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அறுப்புக்கெல்லாம் ஆள் கிடையாது. வண்டியை விட்டு அறுத்துருவோம். அவங்களே அறுத்து முடிச்சதையும் நெல்லை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. திருப்பி வண்டியை விட்டால் குளத்தை சுற்றி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆள் கம்மி, அதனால் நெல் வேலை பார்த்துட்ருக்குறோம். ஆளுக்கு அதிகமாக கூப்பிட வேண்டிய வேலை இல்லை. கூலம் கட்டுற வேலையும் இல்லை. அது அவங்க கரணை சுற்றிடுவாங்க. அவங்க அப்படி தூக்கிட்டுலாம் வேலை முடிஞ்சிருந்தது. நெல் நட்டால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. மற்ற வெள்ளாமை எந்த வெள்ளாமை செஞ்சாலும் வர்றதுக்கும் சரியாக போய்ட்டு போகிறது சரியாக போய்ட்டு. நன்றி. தேங்க்ஸ்.